சரிங்களா? ஓகே சார். இதுதான் அன்டைட்டபிள் ஃபார்மேட்டோட உங்களுக்கு கொடுத்த ஃபார்மேட். இப்போ ஆர்ஹெச் சைடுங்கிறது என்னது? எஃப் ஆஃப் டி இன்டு ஒய் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து கியூ ஆஃப் டிங்கிறது. சரிங்களா? அப்போ கியூ ஆஃப் டி ஓகே சார். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ தான் கியூ ஆஃப் டி. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடு கியூ ஆஃப் டி. ஓகே சார். ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு தான். ஓகே சார். இது ஜென்ரல் ஐடியா கொடுத்துக்கிறாங்க. எக்ஸ்டெக்ஸ்ங்கிறது என்னது? டி டி ஸ்கொயர் மைனஸ் 2at பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸி சார் இதுக்கு ஹெட்டிங் கேபிடி கரெக்டுங்களா? சார் இப்போ இதே நம்ம இப்போ பண்ண மாதிரி பண்ண முடியாதா சார்? என்னடா கண்ணு? இதே நம்ம இப்போ பண்ண மாதிரி பண்ண முடியாதா சார்? நாம பண்ண மெத்தடையும் பண்ணலாம் கண்ணு, இல்லைன்னா அன்டிட்டர்மினட் ஃபார்மேட்லையும் பண்ணலாம். உங்களுக்கு சிலபஸ் வந்து அன்டிட்டர்மினட் ஃபார்மேட் இருக்கிறனால அதை பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அன்டிட்டர்மினட் கோஎஃபிஷியன்ட் ஃபார்மேட் இருக்கிறனால பண்ணுறாங்க. ஓ ஓகே சார். ஒரு ப்ராப்ளம் எடுத்து 4-5 மெத்தட் இருக்குது. அதில் வந்து அன்டிட்டர்மினேட்டட் ஃபார்மேட்னு ஒரு மெத்தட் உங்களுக்கு இருக்கிறனால சிலபஸ் இருக்கிறனால அதை அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே சார். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இ பவர் 18 வந்து என்ன எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க மட்டும் இங்கே செக் பண்ணி பாருங்க. இ பவர் 18 வந்து என்ன எடுக்க சொல்லிக்கிறாங்க? ஏ பவர் 80. இதுதான் இனிஷியல் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே டேபிள் சொல்லிட்டாங்க. இனிஷியல் கேஸ் எக்ஸ்பி அதாவது பர்பர்டிகுலர்னு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இதை எடுத்துக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இது நார்மலாக வந்து எந்த டைப்பாக இருந்தாலும் சிஎஃப் கண்டுபிடிக்க ஒரு மெத்தட் தான். பிஐ கண்டுபிடிக்க மெத்தட் வந்து சிஎஃப் கண்டுபிடிக்க ஒரே மெத்தட் தான். சரிங்களா? இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுங்க. ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன நடக்குது சொல்லுங்கப்பா. டி ரீப்ளேஸ் பை எம். சொல்றேங்க என்ன நடக்குதுன்னு? எம் ஸ்கொயர் மைனஸ் 2am பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது வந்து m minus 2 m minus 2 m minus a m minus a m minus a whole squared equal to 0. அப்போ m ஈக்குவல் என்ன கிடைக்குது? a கமா a 2 டைம் கிடைக்குது. இதை மட்டும் கரெக்டாக மட்டும் பார்த்துக்குங்க. டவுட் இருந்தா இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லை? இல்லை சார். சரி, அப்போ அப்ளை பண்ணுங்க. சிஎப் என்ன வரும்? தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஆமாம், தட் மீன்ஸ் c1 plus c1 plus c2 c1t c1t plus c2 into e power 80 கரெக்டுங்களா? எஸ் சார். இல்லை நீங்கள் மாற்றி போடுவீங்கன்னு நினைக்கிறேன். c1 plus c2t into e power 80 ரெண்டில் எது போட்டாலும் எப்படி போட்டாலும் சேம் தானே சார்? ஆமாம் கரெக்ட். எப்படி போட்டாலும் சேம் தான். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் மாற்றிக்கிது போட்டுவிட்டீங்க. மாற்றி போட்டாலும் கரெக்டு தான், இது போட்டாலும் உங்களுக்கு கரெக்டு தான். சரிங்களா? ஓகே சார். வேறு என்ன வேணுமா? சரி, இதில் பார்க்க வேணும். இது என்ன பர்டிகுலர் இன்டெக்ரல் பார்த்துலாமா? எஸ் சார். அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன நடக்கும்? எனி ஐடியா? கே கான்ஸ்டன்ட். ஆமாம், கே கான்ஸ்டன்ட். இ பவர் பிடிக்கு அப்போ கேஏ இ பவர் பிடி. எக்ஸ்பி பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிப்பீங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் எடுக்கும்போது என்ன பண்ணிப்பீங்க சார்? இது ஒய்பின்னு எழுதணுமா எக்ஸ்பின்னு எழுதணுமா சார்? இங்கே வந்து எக்ஸ் கொடுத்துக்கிறாங்கடா கண்ணு. எக்ஸ் கொடுத்தா எக்ஸ்பின்னு எழுதணும், ஒய் கொடுத்தா ஒய்பின்னு எழுதணும். சார் அது ஏன் சார் அப்படி? அது ஒன்றும் இல்லை, நார்மல் கேஸ். அங்கே பாருங்க, இந்த ஈக்குவேஷன் ஒய்னா என்ன இருக்கணும்? ஒய் இன்வால்வ் ஆகிருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை கண்ணு, டிஎக்ஸ் பை டிடி கேஸ் அவங்க கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இங்கே டியோட வேல்யூ என்ன? டி பை டிடி. அப்போ இங்கே எக்ஸ்ன்னு வந்தால் இங்கே எக்ஸ் வரும். சரிங்களா? அப்போ டி மறுபடியும் ஓகே சொல்லிட்டுங்களா? எஸ் சார். ஏன் எக்ஸ் போடுறாங்க, ஏன் ஒய் போடுறாங்கன்னா இங்கே ஈக்குவேஷனில் என்ன இன்வால்வ் ஆகிருக்குது? எக்ஸ் அண்ட் டி தான் இன்வால்வ் ஆகிருக்குது. பாருங்க, எக்ஸ் அண்ட் டி தான் இன்வால்வ் ஆகிருக்குது. ஓகே. அப்போ எக்ஸ் அண்ட் டின்னு என்ன கிடைக்கணும்? அப்போ இங்கே எக்ஸ் டேஸோட மீனிங் என்ன? எக்ஸ் டேஸோட மீனிங் டிஎக்ஸ் பை டிடின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே டி தானே இன்வால்வ் ஆகிருக்குது. எஸ் சார். சப்போஸ் அது ஒய் டேஸ் ஒய் டபுள் டேஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஒய் டேஸ் ஈக்குவல் டு டிடின்னு போடுவீங்க. இங்க என்ன வேரியபிள் இருக்குன்னு பாக்குறீங்க. இந்த என்ன வேரியபிளோ அதை தான் வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கீழே வரும். சரிங்களா? இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிறது வந்துட்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள் லெஃப்ட் சைடுல வரும். சரி, ஓகே.
அப்படிதானே சார் பண்ணணும்? ஆமாடா கண்ணு. நீங்க சொன்னது ஐடியாவும் கரெக்டு தான். ஓகே சார். வேற என்ன வேணும்? இல்லை சார். ஓகே. ஓகே. சார் அதான் பாருங்க. இப்போ பாருங்க இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட் எழுதலாம்னு சொல்லிக்கிறாங்க, இந்த ஃபார்மேட்ல எழுதலாம்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? xp is equal to k ம். இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? k e power at. கரெக்ட்டுங்களா? கே இருக்குது ஆல்ரெடி. k a e power bt ன்னு எழுதணும். சரி. அப்ப என்ன சொல்லுங்க? இன்னொன்னு சொல்லுங்க. k இன்டு k a இன்டு e பவர் at. கரெக்ட்டுங்களா? சார் bt இருக்கு. அப்ப இங்க b போட்டுருணும். bt போட்டுக்கணும். அப்ப a இருந்தா btன்னு போட்டுக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த a தான் நம்மள கண்டுபிடிக்கிற ஒரு ஐடியா. இதை எப்படி ஆனா கண்டுபிடிக்கணும்? அந்த a வந்துட்டு b ன்னு எழுதக்கூடாதா சார்? எந்த இப்போ? பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் சார். ஆமா, அது b தான் எடுக்கணும். ஏன்னு எடுக்கக்கூடாது, b தான் எடுக்கணும். ஓகே சார். இது ஃபார்முலாவில் வர்றது. சரிங்களா? ஓகே. ஓகே. அதுதான் ஏன்னால k நம்ம b e power bt. ஓகேங்களா? இது என்ன டவுட் இருக்குதா? லெட் அஸ் டேக் இல்ல சார். இனிஷியல் கேஸ் எடுத்துட்டீங்க. சரிங்களா? ம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்குது பாத்தியா? இந்த ஈக்குவேஷன்லாம் அப்ளை பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன்ல நம்ம எடுத்த xpங்கிற வேல்யூவை அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஏவோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? xc அப்ளை பண்ணக்கூடாது. அந்த xp தான் அப்ளை xp தானே நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். ஓகே சார். அந்த xp தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். எங்க? அந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன பார்த்துட்டீங்களா? அப்ப சொல்லுங்க, கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன? 1 minute. x double dash minus 2ax minus a squared plus a square plus a square equal to k into e power bx ஏடா? yes sir. கரெக்ட் தானே? So okay, செக் பண்ணிக்கலாம் மேடம். குவைட் நம்பர் minus 2ax dash x double dash x dash ன்னு இருக்கு. ஓகே. அப்படிதான் போட்டுக்கிறோம். x double dash அப்படிதான் போட்டுக்கிறோம். வேற எதுவும் போடணும். k e power bx. ஓகே சார். இப்போ என்ன பண்ண வேணும் அப்படின்னா, இதை வந்து pக்கு மாத்திரணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் கேஸ் இருக்குன்னா xpன்னு இருக்குன்னா அப்போ இது எல்லாமே pக்கு மாத்திக்கணும். இது வந்து tனுக்கு, இது tன்னு இருக்கு. சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன பண்ண போறோம்? இதுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்ப சொல்லுங்க. x dash p-யும் x double dash p-யும் பண்ணிடலாமா? yes sir. kb constant b into e power bt. அடுத்தது x double dash pங்கிறப்போ kb constant b square e power bt. கரெக்ட்டுதாமா? ஓகே சார். சார் நீங்க ஏன் சார் kA போட்டிருக்கீங்க? kA தானே இருக்குதுங்க. xpக்கு kA தானே இருக்குது. சார் இல்ல, நீங்க அது b e power btன்னு இருந்தா b e power btன்னு தானே போடணும். b இங்க போட்டுக்கிறோம் பாரு. b இங்க போட்டுக்கிறோம் பாரு. சார் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு a வரக்கூடாதுல்ல சார்? டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ணிக்கிறேங்க. நீங்க பாரு x dash x double dash இதெல்லாம் போட்டுக்கிறோம். சார் இல்ல சார், அங்க வந்துட்டு e power atக்கு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. ஆனா நம்மளுக்கு e power bt தானே இருக்கு. அப்ப b e power bt தானே எழுதணும். அது இங்க தானே எழுதிக்கிறேன். b e power t தான் எழுதிக்கிறேன். அது என்ன டவுட்? டிஃபரன்ஷியேட் பண்றது இல்ல சார். xp தப்பா இருக்குங்கற சார். டெரிவேட்டிவ் எடுக்கல. xp வந்து அவன் இனிஷியல் கேஸ் கொடுத்துக்கறான் பாருங்க. அவன் இனிஷியல் கேஸ் இனிஷியல் கேஸ் வந்துட்டு e power atக்கு a e power at. நம்மளுக்கான e power bt தான் இருக்கு. அப்ப b e power bt அப்படி கடை. இது கேபிட்டல் a எனி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், இது வேற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். நீ கேபிட்டல் a ஸ்மால் a மென்ஷன் பண்ணிராத. இது எனி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், இது டிஃபரண்ட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், இது டிஃபரண்ட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். உனக்கு இங்க b வரணும், நீங்க b e power pt ன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. நீ a போட்டு e power pt போட்டாலும் கரெக்டா இருக்கு, தப்பு கிடையாது. ஏன்னா இது வேற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், இது வேற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே சார். புரியுதுங்களா? வெவ்வேறு கான்ஸ்டன்ட், சேம் கான்ஸ்டன்ட் இல்ல, வெவ்வேறு கான்ஸ்டன்ட். அதனால நீ எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இருந்தாலும் நான் ஃபைனல் சால்வ் பண்ணிட்டு போடுறப்போ b ஓட வேல்யூ தான் சார் நான் சப்ஸ்டிட் பண்ணிருப்பேன். ஓகே. அப்ப ஆன்சர் மாறிடும்ல சார்? மாறாது கண்ணு, நீ போட்டு பாரு. மாறாது. எதுக்கு மாறாது? மாறாது. சரி பார்க்கலாமா?
எஸ் சார். சொல்லுங்க. இந்த எல்லா வேலையும் எங்க அப்ளை பண்ண போறீங்க? இங்க அப்ளை பண்ண போறீங்க. எல்லா வேலையும் இங்க தூக்கி அப்ளை பண்ணுங்க. XPயோட வேல்யூ இங்க இருக்கும். அப்ளை பண்ணுங்க. அப்ப A செகண்ட் டெரிவேட்டிவ் தான் அப்ளை பண்ணணும். இது செகண்ட் டெரிவேட்டிவ். அப்ப என்னது? KAP². KAP² e பவர் PT minus 2A into XP dash. XP dash என்ன? KAP e பவர் PT. சார் நம்மளும் பி வச்சே பண்ணலாம் சார். புரியல. எந்த B வச்சு பண்ணாங்க? கேபிட்டல் பியா? எஸ் சார். ஏ வேண்டாமா? கேபிட்டல் ஏ வேண்டாம். உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதா? எஸ் சார். உனக்கு என்ன பிடிக்குமோ போட்டுக்கிடாது. அவங்க தப்பு கிடையாது. அதனால தப்பு கிடையாது. சரியா? கேபிட்டல் பின்னே வச்சுக்கோங்க. இங்கே கேபிட்டல் பின்னே வச்சுக்கோங்க. இங்கே கேபிட்டல் பின்னு வச்சுக்கோங்க. எங்கடா இருக்கிறத மாற்றிக்கங்க. நான் இங்கே விட்டுருந்தா சொல்லுங்க. இங்கே மாற்றிக்கிங்க. இங்கே மாற்றிக்கிங்க. ஆனால் நான் முடிஞ்சதில்ல. உன் பிரச்சனை முடிஞ்சதா? ஓகே சார். எஸ். A² இன்ட்டு கே பி இ பவர் பிடி. சரியாப்பா? நான் எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டேன் பாரு. தப்பு இருந்தால் சொல்லு. ஈக்குவல் டு கே இன்ட்டு இ பவர் பிடி. கரெக்டுங்களா? எஸ் சார். எல்லாத்துலையும் என்ன இருக்குது? கேபி. இங்கே என்ன இருக்குது? கேபி. இங்கே என்ன இருக்குது? கேபி. கரெக்டுங்களா? ம். அப்போ கேபி எடுத்துங்க. அதே மாதிரி இ பவர் பிடி இருக்குதுல்ல, இ பவர் பிடி எடுத்துங்க. இ ஓகே. பவர் பிடி வெளியே எடுத்துங்க. கேபி இ பவர் பிடி காமன். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 2ab plus a square equal to k e power bt. ஓகே. இந்த டேர்மு இந்த டேர்ம் கட் ஆயிருமா? எஸ் சார். பி மட்டும் இருக்கும். அப்போ பி ஈக்குவல் டு எழுதலாம் 1 பை b square minus 2ab plus b square இப்போ இது என்ன a square. 1 பை பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ஆமாம். பி இஸ் yes. நாட் ஈக்குவல் டு ஏ. அவனே கொடுத்துட்டா பி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏன்னு, அதனால் நான் எழுதிட்டேன். கரெக்டுங்களா? ஓகே சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? நோ சார். அப்போ டவுட் இல்லைன்னா எக்ஸ்பி என்ன வர சொல்லுங்க. பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. எக்ஸ்பி என்ன? k by b minus a the whole square. இல்லை, பி எக்ஸ்பியோட வேல்யூ என்ன? இதானே எக்ஸ்பியோட வேல்யூ. yes sir. k divided by b minus a the whole square into e power bt. இன்ட்டு இ பவர் பிடி. சரிங்களா? okay. புரியுதாச்சா? எது இல்லை இல்லை. no doubt. Therefore, solution y equal to yc, sorry, இங்கே xc plus xp. xc என்னப்பா? xc இப்போ தான் போட்டா என்னது? c1 plus c1t c1t plus c2 e power at. plus c2 into e power at plus k by b minus a the whole square e power bt. சரி, இப்போ c1 c2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஆனால் அது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் இருக்கனால அது வேல்யூ கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் கொடுப்பான். இனிஷியல் கேஸ்னு ஒன்று கொடுப்பான். அவன் கிவன் ப்ராப்ளத்தை சில ப்ராப்ளத்தில் வந்து இங்கேயே கொடுப்பான். 2 கான்ஸ்டன்ட் வருதா? அப்போ எஸ் சார். ஏதோ ஒரு சம் பார்த்தேன். எப்படி கொடுப்பான்னா எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2 அண்டு எக்ஸ் டேஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருவோம். அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை சால்வ் பண்ணும்போது C1 C2 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் இதையும் சால்வ் பண்ணுங்க. சப்போஸ் இது இருக்குது, இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள. எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2 எக்ஸ் டேஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணி பாருங்க. இதை நம்ம ஃபைனல் சொல்யூஷன். சரிங்களா? ஓகே சார். அப்போ இதுக்கு அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்ன சொன்னீங்க? எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2. அப்போ அப்ளை பண்ணுங்க. 2 ஈக்குவல் டு C1 என்னவும்? C1 வந்து t இருக்குனால அது 0 ஆயிரும். C2 e பவர் at வந்து 1. கரெக்டுங்களா? e பவர் pt யோட வேல்யூ 0 வந்து 0 ஆயிரும். இது என்ன கிடைக்கும்? பிளஸ் k இன்ட்டு சொல்லுப்பா x of 0 equal to 2னா எதுக்கு t வந்துட்டு 0ன்னு மாதிரி இருக்கும். t வந்து 0, x இருக்க இடத்துல வந்து 2ன்னு அப்ளை பண்ணணும். இதான் மீனிங் x of 0. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் என்னது? x of t ன்னு அர்த்தம். இது x மட்டும் கிடையாது. ஏன்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் t இருக்குல்ல. அப்போ இந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன? x of t ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஓகே சார்.
அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 2 மைனஸ் கே பை பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு C2. சரிங்களா? எஸ் சார். அப்போ C2 ஈக்குவல் என்ன இருக்குது, பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கே டிவைடட் பை பி மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர். இதான் C2 ஓட ரிசல்ட். ஓகே சார். இதே மாதிரி C1 கண்டுபிடிங்க. C1 என்ன சொல்லிட்டான், டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லிட்டான். சரிங்களா? டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தான் இனிஷியல் கண்டிஷன் எக்ஸ் டேஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு சொல்லிக்கிறான், 0ன்னு சொல்லிட்டான். சரிங்களா? அப்போ எக்ஸ் 0 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு இது என்ன பண்ணுவீங்க, u இன்டி v மெத்தடில் போடுவீங்க. கரெக்டுங்களா? ஓ ஓகே சார். அப்போ என்ன ஆகும் சொல்லுங்க, C1 C1t plus C2 plus C1t plus C2 into e power at dot e power a into e power t. கரெக்டுங்களா? பிளஸ் அது என்ன கிடைக்கும், kp divided by p minus a whole squared into e power pt. கரெக்டாப்பா? அந்த ஈக்குவேஷன் at t equal to 0. ஃபைனல் ஈக்குவேஷன்ல தான் இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஆமாப்பா, at t equal to 0. அதனால t equal to 0 போட்டேன். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். at t equal to என்ன போட்டு 0ன்னு போட்டேன். இப்போ 0க்கு அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும், 0 equal to C1 அப்படியே தான் இருக்கும், e power at 1 ஆயிரும், பிளஸ் இங்க 0 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், இது 0 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? இது 0 ஆயிரும். அப்ப C2a நல்லா பாருங்க, C2a e power 18 வரும், பிளஸ் இங்க t 0 போடுங்க, 0னா 0 ஆயிரும். அப்ப என்ன கிடைக்குது, kp divided by b minus a whole square. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ என்ன பண்ண போறீங்க, C2 வேல்யூ எவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குது பாருங்க, இதை வந்து இங்க அப்ளை பண்ணுவீங்க. இது வந்து 0னா 1 ஆயிரும்ல, இதை போட்டுக்கிறோம் பாருங்க, இது வந்து 1 ஆயிரும், அதனால இதை விட்டுருங்க. இது வந்து 1 ஆயிரும், இதை விட்டுருங்க. அப்ப என்னது, இது C2aன்னு இருக்குது, அது அங்க போட்டா C1 வேல்யூ C1 கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே சார். அப்ப C1 ஈக்குவல் என்ன கிடைக்குது, மைனஸ் C2a மைனஸ் kp டிவைடட் பை b மைனஸ் a ஹோல் ஸ்கொயர். அப்ப C1 ஈக்குவல் என்னது, இப்பதான் கண்டுபிடிச்சோம், மேலே இருக்கிற வேலையை அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, மைனஸ் ஏ டிவைடட் பை, அதாவது பி, இது ஒரு பெரிய டேம் இருந்தது என்னது, பி ஸ்கொயர் பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயரா. ஓகே, மைனஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கே டிவைடட் பை பி மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கேபி டிவைடட் பை பி மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஓகே சார். C1 equal to ரெண்டுக்குமே denominator சேம். அப்போ b minus a whole square minus a into b minus a whole square plus ak minus kp. அவ்வளோதான் கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே சார். அப்போ C1 C2 எங்கே அப்ளை பண்ணணும், இதோட விடக்கூடாது. C1 C2 வந்து இங்கே அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் சொல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். சரிங்களா? எஸ் சார். சரி சார், ரெண்டு சொல்யூஷன் வருது சார், என்ன சார் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த C1 C2 இன்வாலிட் வந்ததுன்னா, நல்லா பாருங்க, C1 C2 இன்வாலிட் வந்ததுன்னா அந்த சொல்யூஷன் பேர் வந்து ஜெனரல் சொல்யூஷன். அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னது, ஜெனரல் சொல்யூஷன். இது எத்தனை ஆர்டர், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரும், C1 C2ங்கிற ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரும். சரிங்களா? செகண்ட் ஆர்டர் இருந்தா. அதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருந்தால் எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரும், ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரும். இங்க செகண்ட் ஆர்டர் இருக்கனால ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வரும், அப்ப ரெண்டு டேர்ம் வந்துருக்கு. புரியுதாப்பா? ஓகே சார். அப்ப C1 C2 இன்வால்வ் ஆயிட்டு வந்ததுன்னா அதுக்கு பேர் ஜெனரல் சொல்யூஷன். ஓகே, அப்போ C1 C2க்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்ததுன்னா, C1 C2க்கு வந்து பர்டிகுலர் வேல்யூ வந்ததுன்னா அதை வச்சு எக்ஸ் ஆஃப் டி டிபெண்ட் பண்ணுவீல்ல, அதை வச்சு எக்ஸ் ஆஃப் டி டிபெண்ட் பண்றதுக்கு பேர் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். அதுக்கு வச்சு சொல்லி பேர் என்னது, பர்டிகுலர் சொல்யூஷன். ஓகே, புரியுதுங்களா? பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன, ஜெனரல் சொல்யூஷன் என்ன, புரியுதுங்களா? புரிஞ்சு சார். அப்ப இந்த C1 வேல்யூ இங்க அப்ளை பண்ணனும். C1 வேல்யூ அதை அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணா அது வந்து பர்టిక్యులர் சொல்யூஷன். ஆமா, C2 into e பவர் இது என்ன கிடைச்சது, இங்க 2t அங்க அப்ளை பண்ணனும் மேல இருக்கிறது. ஓகே, CT அது, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பழைய ப்ராப்ளத்தோட எழுதிட்டேன். சரி, அந்த C1 C2 ஓட பெருசா இருக்கணும், சும்மா நான் பிராக்கெட் போறேன், என்ன நீங்க அப்ளை பண்ணி தான் எழுதணும். இங்க C1 ஓட வேல்யூ into t plus C2 வேல்யூ e பவர் என்ன வந்தது, 80 e பவர் 80 e பவர் 80 plus particular integral value. Particular integral value என்னது, k by p squared. k by
b minus a whole squared into e power pt. சரிங்களா? இங்க வந்து C2க்கு C2 ஓட வேல்யூ மேல கண்டுபிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த வேல்யூ எழுதணும். C2 ஓட வேல்யூ என்னவோ அதை அப்ளை பண்ணணும். சரிங்களா? C1 ஓட வேல்யூ என்னவோ அதை அப்ளை பண்ணணும். C2 எங்க இருக்குது? C2 இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெண்டு வேல்யூ இங்க எடுத்து எழுதணும் கண்ணு. சரிங்களா? இந்த ரெண்டு வேல்யூ ஓகே எடுத்து சார். எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? பர்டிகுலர் சொல்யூஷன். அப்படின்னா என்ன? C1 C2 வந்து இன்வால்வ் ஆகாம வரணும். ஸோ இதாம அன்டிட்டர்மின் ஃபார்மேட்